In this video, we'll discuss about appropriate container for specimen. ஸோ என்னென்ன கண்டெய்னரை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிமன் கண்டெய்னர் ஷுட் பி லேபிள்டு வித் த பேஷண்ட் நேம், ஹாஸ்பிட்டல் நம்பர் அண்ட் த டேட் டைம் பிஃபோர் த சாம்பிள் இஸ் டேக்கன். சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரில் வந்து லேபிள் பண்ணியிருக்கணும். அதில் வந்து பேஷண்ட்டோட நேமு, ஹாஸ்பிட்டல் நம்பர், டேட்டு, டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். த ப்ரைமரி கண்டெய்னர் ஷுட் பி டைட் அண்ட் பிளேஸ்ட் இன் a plastic பேக். அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். அது வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து நம்ம சாம்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணோம். எவரி எஃபர்ட் ஷுட் பி மேடு டு அவாய்ட் எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷன் ஆஃப் ஸ்பெசிமன் கண்டெய்னர் டியூரிங் கலெக்ஷன். இது வந்து எதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் கண்டாமினேஷன் ஆகாமல் சாம்பிளை கலெக்ட் பண்ணோம். அட் ஹை ரிஸ்க் லேபிள்டு மஸ்ட் பி அஃபிக்ஸ்டு டு தட் ஸ்பெசிமன் கண்டெய்னர். ஏதாவது ரிஸ்க் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க் லேபிள் மஸ்ட் பி அஃபிக்ஸட் டு தட் ஸ்பெசிமன் கண்டெய்னர். தென் ஈச் ஸ்பெசிமன் மஸ்ட் பி பேக்டு இண்டிவிஜுவலி. அது வந்து ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து இண்டிவிஜுவலாக பேக் பண்ணியிருக்கணும். தட் இஸ் 3 ஸ்பெசிமன் 3 செப்பரேட் பேக்கேஜ். 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெசிமனும் 3 டைப் ஆஃப் பேக்கேஜில் வந்து செப்பரேட்டாக பேக் பண்ணணும். எல்லாமே டுகெதராக பண்ணக்கூடாது. த ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஷுட் பி ரெக்கார்ட் எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் அடிக்குவேட் கிளினிக்கல் டீடைல்ஸ் சச்சஸ் எனி ஆன்டிபயோட்டிக் தெரப்பி. அதில் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கணும். அதில் வந்து அவங்க ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்காங்களா என்ன அதை பற்றின டீட்டெயில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ சாம்பிள் கலெக்ஷனில் முக்கியமானது ஒன்று ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது. The request form must be labeled high risk or danger of infection according to the local protocol and be placed in a different bags to that specimen. Requestation form must be labeled high risk or danger of infection. அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா according to local protocol to be placed in a different bag to that specimen. So அப்ராப்ரியேட் கண்டெய்னர் ஃபார் ஸ்பெசிமன் அது வந்து டைட்டாக பேக் பண்ணியிருக்கணும். பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கணும். 3 ஸ்பெசிமன் கலெக்ட் பண்ணால் 3 செப்ரேட் இண்டிவிஜுவல் பேக்கேஜிங் வந்து இருக்கணும். அதில் வந்து கம்பல்சரி ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் இருக்கணும். அதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ஏதாவது எடுத்துருக்காங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸ்பெசிமன் பேக்ஸ் அண்ட் ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் பேக் ஷுட் பி சீல்டு அண்ட் அட்டாச்டு டு ஈச் அதர் யூஸிங் டேப்ஸ். பின் staples and metal clips must not be used. ஸோ ரெக்வஸ்டேஷன் ஃபார்மும் அதில் வந்து ஸ்பெசிமென் பேக்கும் வந்து இது சீல்டு பண்ணி யூஸ் பண்ணணும். கான்டாக்ட் தட் லெபார்டரி இன் அட்வான்ஸ் டு இன்ஃபர்மேஷன் தம் டு expect specimen. The specimen should be transported to the hospital laboratory as rapidly as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடணும். அக்கார்டிங் டு தட் லோக்கல் ப்ரோட்டோகால் ஃபார் ஹை ரிஸ்க் ஸ்பெசிமன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா ஏர்பான் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து சாம்பிள் அஃபெக்ட் பண்ணிடணும். ஸோ as soon as possible we can transmit. Clean the chain of evidence form should be completed if necessary. எவிடன்ஸ் ஃபார்ம் இஃப் நெசசரினா அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு கண்டெய்னரும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்போசபிள் யூரின் கல்ச்சர் பாட்டில். இது வந்து என்னென்னா யூரின் ஸ்பெசிமன் கண்டெய்னர். கலெக்ட் த ஸ்பெசிமன் இன் எ க்ளீன் ட்ரை யூரின் கண்டெய்னர். ட்ரையான கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்ராப்ரியேட் கண்டெய்னர் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் கப். ஓகே, disposable one only. Okay, plastic disposable bag we want to use. அதோட capacity 50 ml. Then label the container with the patient full name. அதோட வந்து பேஷண்டோட ஃபுல் நேம் இருக்கணும். It appear on the test requestation ஃபார்ம்லையும் கண்டெய்னர்லையும் சேம் நேம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். Again sample stool specimen container. Stool specimen container is a sterile fecal collection container. Sterile fecal collection container used to collect feces to testing for blood presence for cancer screening. Then sputum specimen container. In this one, self-contained device for collecting, transporting and processing sputum and other potential infectious specimens. Then யூரின் கலெக்ஷன், ஸ்டூல் சாம்பிள், ஸ்பூட்டம் கண்டெய்னர் எல்லாத்தோட டயக்ராம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தென்
blood specimen container. இதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் தட் அதோட டாப்பர் தட் டியூப் ஸ்டாப்பர் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட் ஆட்டிடியூட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோ கலரில் அந்த டேப் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா, அதோட கேப் வந்து எல்லோ கலரில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா, அதில் வந்து என்ன ஆட்டிடியூட் வந்து தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சோடியம் பாலி எத்தனால் சல்ஃபோனேட். சோடியம் பாலி எத்தனால் சல்ஃபோனேட். இது வந்து இது வந்து மைக்ரோபயாலஜி லேபில் யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக பிளட் கல்ச்சருக்கு. இதில் வந்து என்ன சாம்பிள் பிளட்டில் வந்து எந்த பார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்மா. அதுவே வந்து ப்ளூ கலர் இருந்ததுன்னா, ஸ்டாப்பர் வந்து ப்ளூ கலரில் இருந்ததுன்னா, அதில் வந்து இருக்க கெமிக்கல் வந்து சோடியம் சிட்ரேட். இது வந்து கொயாகுலேஷன் டெஸ்ட், மெயின்லி வந்து ப்ரோத்ராம்பின் டைம் பார்ஷியல் ப்ரோத்ராம்பின் டைம் ஐடென்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பிளாஸ்மா யூஸ் பண்ணுறாங்க. ரெட் கலரில் இருந்ததுன்னா இதில் வந்து நோ ஆட்டிடியூட். இதில் வந்து ரெட் கலர் கண்டெய்னர், இதில் வந்து நோ ஆட்டிடியூட். ரெட் கலர் கண்டெய்னர், இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்காது. இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பிளட் பேங்க்கில் பிளட் டைப், blood grouping, RH grouping, then antibody screening and cross matching. அதுக்கெல்லாம் வந்து இந்த blood sample யூஸ் பண்ணுறோம். இது வந்து here we are using serum sample. அப்புறம் grey or gold color means இதில் வந்து activator clot. இங்கே வந்து இது வந்து routine chemistry டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ஸ்டாட் டெஸ்ட் ஐரன் ஃபோலேட் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சீரம் சாம்பிள் யூஸ். அந்த க்ரீன் கலர் ஸ்டாப்பரில் வந்து ஹெப்பாரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து கெமிஸ்ட்ரி. பிஎம்பி, சிஎம்பி, குளுக்கோஸ், டொஃபோனின் அண்டு ஃபில்ருபின் லெவல் ஐசோலேட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பிளாஸ்மா. தென் லாவெண்டர் கலரில் வந்து K2 EDTAs எடுத்திருக்காங்க. ஹெமட்டாலஜி லேபில் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ESR எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு. இதுக்கு யூஸ் பண்ணுற சாம்பிள் வந்து பிளாஸ்மா. லாஸ்ட் ஒன்று வந்து பிங்க் கலர் EDTA இருக்குது. இது வந்து ஜெல் பிளட் பேங்க். இது வந்து பிளட்டோட டைப்பு, RH ஃபேக்டர், ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங், டைப் கிராஸ் மேட்சிங்க்கு இது வந்து பிளாஸ்மா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டெய்னர், என்னென்ன சாம்பிள் கலெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் வந்து மெயினான ஒன்று வந்து இந்த ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் கம்பல்சரியாக இருக்கணும். தென் டைட்டாக பேக் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சீல்டு பண்ணியிருக்கணும். பின்னோ, ஸ்டாப்லரோ, மெட்டல் கிளிப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூரின் ஸ்பெசிமன் கண்டெய்னர், க்ளீனாக ட்ரையான யூரின் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். தென் ஸ்டூல் சாம்பிள் கலெக்ஷன், தென் ஸ்பூட்டம் கண்டெய்னர். பிளட் சாம்பிளுக்கு வந்து எல்லோ கலர் ஸ்டாப்பர் உள்ளது. So this is all about different type of container used in microbiology, biochemistry, pathology lab. Thanks for watching.